Hi, hello, how are you all? Welcome back to my channel Indian Moto Throttler. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா எல்லோரும் இருக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:40 ஆச்சு மார்னிங். ரொம்ப டயர்டில் படுத்து தூங்கிட்டேன். வாங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக வாங்க ஈகிள் எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிப்போம். தங்கி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து எல்லோரும் கேவ் நம்பர் 16 7 to 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கேவுக்கு தான் ஃபர்ஸ்ட் போக போகிறோம். கைலாஷ் கேவ். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் ரைடு ஆரம்பிச்சு டோட்டலாக வந்து 8420 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம் இப்போ வரைக்கும். வெல்கம் டு தி எல்லோரா கேவ், யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். பே பார்க்கிங் இங்கே ரைட் சைடில் இருக்கான். இங்கே வச்சுருக்காங்க பார்க்கிங் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த மலை தேடி பார்த்தீங்கன்னா மலையில பூரா கிட்டத்தட்ட ஒரு 34 குகை இருக்குங்க. அதாவது மனிதனால் வடிவமைக்கப்பட்ட குகை. அப்படின்னா ஒரு பெரிய பாறையில அப்படியே செதுக்கி இருப்பாங்க. இது வந்து புத்திசம், ஜெயினிசம், பிரம்மாயிசம் 3 மதங்களும் இதுல வந்து இந்த கேவ்ஸ்ல வந்து இருக்கு. ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வெப்சைட்லாம் இருக்கு. நோ ஃப்ரீ बाय एक टोकन दे दीजिए 40 का। तो ये आपको वीडियो बनाना ना, इसका टिकट लगेगा सर कितना 25 कैमरे का टिकट। हाँ दे दो। ஸோ கேமராக்கு 25 ரூபா பே பண்ணிட்டோன்னா நீட்டாக போயிட்டே இருக்கலாம். स्कैन इसको वापस आने तक चाहिए ना। இதுதாங்க டோக்கனு. இதை பத்திரமா வச்சுக்கணும். சென்சார் டோக்கனு. ஸோ ரிட்டர்ன் வரும்போதும் கொடுத்துட்டு வரணும். இங்கே அவுட் ஆகணும். ஒரு ஆளுக்கு 40 ரூபா இந்தியன் சிட்டிசனுக்கு. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு 25 ரூபா, மொத்தம் 65 ரூபா என்ட்ரி. பார்க் பாருங்கள், செமையாக இருக்குது. யார் உள்ளே போய் விளையாடக்கூடாதுன்னு ஃபென்ஸ் பண்ணிட்டாங்க. லெஃப்ட்டில் போனால் கேவ் நம்பர் 17 to 34 17லேருந்து 34 வரைக்கும் பார்க்கலாம். மெயின் கேவ் வந்து இந்த கைலாஷ் தான். பார்க் சூப்பராக இருக்குது. மேலே வந்து பார்த்தோன்னா வியூ பாயிண்ட் தெரியும். அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ஒரு கேவாக பார்த்துட்டே போகலாம். வேறு லெவலில் செதுக்கியிருக்காங்க. எப்படி ஒரு குகையெல்லாம் எப்படி செதுக்கியிருப்பாங்க அப்போ நினச்சி பாருங்கள். கோயிலே செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அந்த மலையில் அந்த பாறையில் அப்படியே செதுக்கியிருக்கிறாங்க. உள்ள ரூம்ஸ்லேருந்து எல்லாமே செதுக்கியிருக்காங்க. வாங்க உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த மலையில் பாருங்கள் ஓட்டையாக இருக்குது. இதெல்லாம் வந்து சுரங்கம் உள்ள அப்படியே ஓட்டைக்குள்ளே போகலாம். ஒரு மலையை வெட்டி என்ன ஒரு அற்புதமான சிலை சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல சிலையெல்லாம் சேதம் அடைஞ்சது பார்க்க முடியுது நம்மளால். அது எப்போ பண்ணாங்க, ஏதாவது படையெடுப்பில் பண்ணியிருப்பாங்க, நடந்திருக்கலாம். ஒரு சத்தம் போடல, என்ன டிவைட் பண்ணுது பாருங்க. அந்த காலத்து கோவில் மாதிரியே நுழைவாயில் நுழைஞ்சதுமே 2 சைடும். மேலே கோபுரத்துக்கு போகிற வழி இருக்கு. என்ன ஒரு பிரம்மாண்டம். பாருங்க, எப்படி ஒரு 50 அடிக்கு மேலே இருக்கும் இந்த தூண். ஸோ அடுத்த பிளேஸ் பார்ப்போமா. பாருங்க, தூணெல்லாம் எவ்வளோ கலைநயமாக பண்ணியிருக்கிறாங்க. உள்ள உடஞ்சி தூண் கொடுத்துருக்காங்க அப்படியே பாறையிலேயே. இது எதுவும் ஒரு ஒட்டோ கிட்டோ எதுவும் கிடையாது. இந்த பாறை எல்லாம் அப்படியே செதுக்கியிருக்காங்க. ஒரு மகாபாரதத்தையே சுத்தரிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு மகாபாரத போர் வந்து எப்படி நடந்தது என்ன ஏதுங்க போட்டிருக்காங்க பாருங்க. எபிசோட் ஃப்ரம் மகாபாரதம் எபிசோட். இந்த கல் வந்து ஓட்டையா இருக்கு. என்ன காரணம்னா இது ஈஸியா வந்து செதுக்கக்கூடிய கல்லுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்குள்ள போயிட்டு நம்ம மண்டபத்தோட அற்புதத்தை பார்ப்போம். தூண்கள் ஒன்று பிரம்மாண்டமா இருக்கு. கோயிலோட கோபுரம் பாருங்க, எவ்வளவு நேர்த்தியா செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்துலயே 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வந்து இந்த வேலைப்பாடு நடந்திருக்கு.
இன்னும் வந்து இது செதுக்குனதுக்கு உண்டான மண் அந்த கல்லெல்லாம் உடச்சி எடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதோட பாகங்கள் வந்து இப்போ வரைக்கும் ஆர்கிடெக்சர் கிடைக்கவே இல்லை. பல்லாங்குழியெல்லாம் விளையாண்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்து விளையாட்டுகள்லாம் விளையாண்டுருக்காங்க இந்த சென்னையில் உட்காந்து. இதெல்லாம் சந்தனம் மறைக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதில் என்ன விளையாட்டுன்னு தெரியல. ஒரு வேளை விளையாட்டாக கூட இருக்கலாம். வாங்க அடுத்தது பார்ப்போம். இந்த மண்டபத்தோட நேர்த்தி பாருங்க, எவ்வளோ இதாக செதுக்கியிருக்காங்கன்னு. அங்கே மேலே போக முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். ஃப்ளோரும் கூட பாறையில் தாங்க இருக்குது. ஆனால் போனதுக்கு மட்டும் இப்போதைக்கு சிமெண்ட் ஏதோ பண்ணியிருக்காங்க. வௌவாலுகள் வந்து நிறையா இருக்கும் போல இருக்குது. அதோட ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குங்க. யானையோட எல்லா துதிக்கையும் உடஞ்சிருக்குங்க. ஒரு சில யானைகள் துதிக்கை தான் உடையில பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயிலை வந்து சிதலம் பண்ணியிருக்காங்க. முகலாயர் காலத்தில் பண்ணாங்களா இதில் பண்ணாங்கன்னு தெரியல. சிதலம் அடைஞ்சிருக்கு, உடைச்சிருக்காங்க. சிலைகள் எல்லாமே உடஞ்சதை பார்க்க முடியுது. இதில் நாள் போல கரைஞ்சி உடஞ்சிருச்சான்னு தெரில. கூட்டிகிட்டே இருக்காங்க, சுத்தமாக வச்சுருக்காங்க. மேலே பாருங்க பாறை எப்படி வெட்டியிருக்காங்க. போல உளியிலேயே வெட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பாறையில் உளியிலேயே வெட்டி செஞ்சுருக்காங்க. கைலாசா கேவ், கைலாச குகை. என்ன ஒரு வேலைப்பாடு. இதில் வந்து மேலே போகலாம் நம்ம. இந்த காலத்தில் படிகள் எல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் பாருங்க. அந்த காலத்தில் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு. வேலை இருக்கு பாருங்க பெயிண்டிங்ஸ். அந்த ஓட்ட வழியாக போனால் எங்கேயோ ஒரு பக்கம் போகலாம். ஒரு பாதுகாப்பு இது மாதிரியும் பண்ணியிருக்கிறாங்க. Please put off your shoes here on one wrist. Okay, இது வரைக்கும் நம்ம செருப்பு போட்டு வரலாம். பாருங்க கஜாமுக்கான சத்தம். தூண்கள்லாம் பயங்கர பிரம்மாண்டமா இருக்குங்க. ஒரே ஒரு லைட் மட்டும் வச்சிருக்காங்க. கோபுரம் எப்படி தெரியும்னு தெரியல. மூலஸ்தானத்தை பார்ப்போம். மூலஸ்தானம் வந்து லிங்கம் தாங்க. அபிஷேகம் பண்ணா இதுல போற மாதிரி பண்ணிருக்காங்க.
ஒரு போக மாதிரி செஞ்சு கைடுங்க இங்கே பெரிய இது பண்ணுறானே இங்கே போட்டு அடுப்புறாங்கிறானுங்க வெள்ளைக்காரனை கூப்பிட்டு வரானுங்க அவன் எடுக்கிறான் வீடியோ கோப்ரோவில். அப்புறம் நம்ம சும்மா இருக்குமா? நம்ம கைலாசநாதரை பார்த்தோம் பாருங்க. அபிஷேகம் பண்ணுறது வந்து இந்த தொட்டியில் தான் கம்ப்ளீட் ஆகும். இங்கே சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. சிலைகளை காணும். கைலாசநாதர் வந்து பெருசாக இருக்குங்க, உடைக்க முடியாமல் விட்டாங்க போல. எல்லா சிலைகளுமே கை கால் உடைக்கப்பட்டிருக்கு. இங்கே சிலையை காணும். நிறுவனாங்களா நிறுவலியான்னு தெரியல. சிலையை காணும். சிலை இல்லாத கோயில் என்ன விழுந்தவங்க கும்பிட்றாங்கன்னு தெரியலையே. கைலாசநாதர் மட்டும்தாங்க ஃபுல்லாக முழுசாக இருக்காரு. பாக்கி எல்லா சிலையும் சிதலம் நடந்துருக்கு. எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தரம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இதெல்லாம் நடந்து இருக்கா இல்லை இந்த மாதிரி கொத்திருக்காங்களான்னு தெரில. இங்கே பாருங்க தாயம் விளையாண்டுருக்காங்க அந்த காலத்தில். ஸோ தாயம் எல்லாமே வந்து அந்த காலத்தில் விளையாண்டுருக்காங்க. நந்தி மகானுக்கு ஒரு மண்டபம். குகைகள் பாருங்க. அப்படியே அந்த ஹோல் சரியா போய் அதில் அப்படியே இறங்கலாம். இந்த மாதிரி இந்த பக்கம் குகை அமைச்சிருக்கிறாங்க. அங்கே போறதுக்கு அலோடு இல்லை. மேலே டிராயிங்ஸ் பாருங்க. இந்த காலத்து பெயிண்டிங் டிராயிங்ஸ். இது வந்து ஒன்றுக்கு லிங்க் தாங்க இருக்கு. இந்த மண்டபத்துக்குள்ளே போனால் இதுலேருந்து அதுக்குள்ளே போகலாம், அதுலேருந்து அதில் வரலாம், இங்கே கீழே இருக்கலாம், உள்ள அடுத்த கேவுக்கும் போகலாம். ஆனால் அதெல்லாம் போகிறதுக்கு அலோடு இல்லை, அனுமதிக்கிறது இல்லை. போகிறவங்க சும்மா இருக்கிறது இல்லையா. ரெண்டு பக்கமும் போகலாம், ஆக்சிஸ் இருக்கு. இப்போ எலிவேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இங்கேருந்து நம்ம முன்னாடி பார்க்க முடியுது. ஸோ லெஃப்ட் சைடில் ஏறணும், ரைட் சைடில் இருக்கிறோம். சிவத்தாண்டவம் ரைட் சைடில் ஒரு தூண். அப்படியே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு தூண். ரெண்டும் ஒரே நேர்கோட்லையும் ஒரே மாதிரியும் நேர்த்தியாகவும் செதுக்கியிருக்காங்க.
ஓகே, நம்ம மேலே போயிட்டு கைலாசநாதரோட வியூ பார்க்கலாம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. சிலைகள்லாம் உடஞ்சி வைக்கிறது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன உட்கார்ற மாதிரி ஏரியா, சின்ன அது நிழல் கூட மாதிரி, அதுக்கு ஒரு தூணு. இங்கே ஒரு சின்ன குகை ஒன்று போகுது, என்ன குகைன்னு தெரில, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போக முடியுமா? போகலாம், திறந்து தான் இருக்குது. ஒரு கிணறுங்க, தண்ணி இருக்குது, அதில் நிறைய மீன் குஞ்சும் இருக்குது. தீர்த்த கிணறு. இங்கே வந்து கைகால் விளம்பிட்டு அதுக்கப்புறம் சாமி கூட போகிறது. இங்கே வந்து ரெஸ்ட் ஏரியா. நான் அது குகைன்னு நினச்சேன், அது இயற்கையாகவே தண்ணி இருக்குங்க. நம்பர் 16க்கு போகிறதுக்கு ரூட்டு பாருங்கள், இதுதான் ரைட் சைடில் இருக்குது. இது இயற்கையாகவே மலைக்குள்ளேருந்து வர தண்ணிங்க, பைப் லைன்லாம் எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி செஞ்சுருக்காங்களா. ஏதோ சிலைகள் இருக்குது, அந்த சிலைகளும் உடைக்கி போட்டிருக்கு. மூஞ்சி கைகாலெலாம் உடைச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய உலக அதிசயம், உடச்சி நாசக்கேடு பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி வருது, மேலே ஒரு தண்ணி வழித்தடம் பண்ணியிருக்கிறாங்க தண்ணி போகிறதுக்கு அந்த காலத்தில். பாருங்க, நான் அங்கே தான் குடிக்கிறதுன்னு நினச்சேன், உள்ளே வந்து வருதுன்னு நினச்சேன். பாறைக்குள்ள இல்லை, அது வந்து இந்த வழியாக வருது தண்ணி. சரிப்பாங்க, மேலே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கு. குரங்குக்கு எல்லாத்தையும் போட்டு கெடுத்துட்டாங்களா? சிங்கவால் குரங்கு. நல்லா இருக்கீங்களாடா? கேமராவை சாப்பிட போறீங்க, பிடிங்கிட்டு போய் பத்திரமா வச்சுக்கணும். இதுல இங்கே கோயில் இருக்கு பாருங்க, கேவ் நம்பர் 16B. கோயிலுக்குள்ள போய் பார்ப்போங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா பக்கம் இந்த வவ்வால் தாங்க ஊச்சா போய் வச்சிருக்கு, வாடை அடிக்குது. இந்த சிலைகள்லாம் சேதம் ஆயிடுச்சு, உடச்சிட்டாங்க. இது ஒரு கோயிலுங்க, இதில் பூந்தா இதில் வரலாம். பாருங்க, பாறையிலேயே வேற லெவலில் செதுக்கி வச்சிருக்காங்க. இவ்வளோ வேலைப்பாடு. சரி, அநியாயமாக புறத்தை உடச்சி இந்த சிலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கே லிங்கம் தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அழிச்சிருக்காங்க. ஒரு வரலாற்று சிறப்பு. ஒரு கடவுள் இல்லைங்க, எல்லா சாமியும் உடைச்சிட்டாங்க. ஆனால் மூலஸ்தரை மட்டும் தொட முடியல, அதனால் உடைக்க முடியல, ஒன்றும் ஆகலை, அப்படியே இருக்கு. அங்கே ஏதோ குகை இருக்கும் போல் இருக்கு, ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஏதோ குகை தானுங்க. சரி, சிவபானம் அடிச்சுட்டு இருக்காங்க, நம்ம போகலாம். நாட்டில் இந்த கஞ்சா தாங்க பிரச்சனைங்க. சத்தம் போடுறாங்க பாருங்க, சிவனை கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம வந்து கீழே எல்லாம் சுற்றி பார்த்தோம், மேலே இருந்து வியூ எப்படி இருக்கு பாருங்க. பிரம்மாண்டம் இப்போதான் தெரியுது, எவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சிருக்கிறாங்க. இன்னும் டாப்பில் போயிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க.
அப்படியே நேர் பேக் சைடு மேலே டாப் வியூ பாருங்கள், கைலாசா கேவ். அப்படியே ஹோல் சிட்டின்னு தெரியுது பாருங்கள். எல்லோரும் சிட்டின்னு சொல்ல முடியாது, டவுன். உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சேதப்படுத்தியிருக்காங்க இந்த கோயிலை. வரலாற்று சிறப்புமிக்க கோயில். இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் வந்து உலகத்தில் எப்பவும் பண்ண முடியாது, இனிமேலும் பண்ண முடியாது. எத்தனை மிஷினரிஸ் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாக கொண்டு போக முடியாது, சிரமம். இந்த கோயிலுக்கு வந்து மொத்தம் 2 லட்சம் டன்னு கல்லெல்லாம் வந்து அப்ரூவ் படுத்தியிருக்காங்க. ஆனால் எங்கே அப்ரூவ் படுத்துனாங்க, என்ன படுத்துனாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கவே இல்லை. முழுக்க முழுக்க இந்த கோயில் வந்து ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட் கையில் தான் இருக்குது. கீழே பாருங்கள், மக்களில் ஜமாத்தமாக தெரியுறாங்க. நல்ல ஒசரங்க, 200 அடிக்கு மேலே இருக்கு. இப்படி ஒரு இடத்தை செதுக்கி கீழே கொண்டு போய் கோயில் அமைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். மொத்தமாக எல்லாத்தையும் சதலப்படுத்தியிருக்காங்க. அந்த சைனீஸ் சிங்கம் மாதிரி 4 சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு சக்கரம் வந்து வடிவமைச்சிருக்காங்க மண்டபத்துக்கு மேலே. அந்த சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் 4 சிங்கம் இருக்கும். யாழி அந்த சிங்கம் 4 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கேருந்து மேலே பார்த்தோம். இப்போ பாருங்கள், அதுதான் இந்த சக்கரம் தான் நான் சொன்னேன். இந்த சிங்கத்தை பூரா உடச்சி வச்சுருக்காங்க. 4 திசைக்கு 4 சிங்கம் குறிக்குது. அப்படியே பார்த்தா இந்த பக்கம் ஒரு சன்னதி. இது என்ன சன்னதின்னு தெரியல. படிகள்லாம் பாருங்கள், எல்லாம் இங்கே மூலம் படிகள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. சரி வாங்க, அந்த கோயில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மழை வர மாதிரி இருக்குது, துளி விழுகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்புவோம். ஓ, கீழே குகை இருக்குங்க. இங்கே ஒரு சின்ன குளம், வர்ற தண்ணி அக்காமுலேட்டாக இருக்கு. இங்கே ஏதோ கிணறு இருக்கும் போல் இருக்கு. எல்லாம் குப்பையை போட்டு மூடிட்டாங்க. இது ஆக்சுவலாக கிணறுங்க. இந்த கிணத்துலேருந்து தண்ணி அந்த பக்கம் உடஞ்சி வந்ததுக்கப்புறம் இங்கே கையால் மூஞ்சி கழுவிட்டு ஸோ சாமி கும்பிட போகிறது. உண்மையிலேயே வேறு லெவலில் வடிவமைப்புங்க. கோயிலுக்கு போகும்போது குனிஞ்சு தான் போகணுங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த தூண். இங்கே ஏதோ கோயில் கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த வேலையை அப்படின்னு வச்சு இங்கே எல்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அந்த உளி எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா தெரியும். பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் கோடு. அதெல்லாம் உளி ட்ராவல் பண்ணது, அடிக்கும்போது இப்படி ட்ராவல் ஆகிருக்கு. இது ஏதோ குகைங்க, உள்ளே போகிற வவ்வால் சத்தம் தான் கேட்குது. லாக் பண்ணி வச்சுருக்காங்க குகை. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, சுற்றி சுவர் மாதிரி இருக்குது. கீழே வந்து குகை போகுதுங்க. உள்ளேயும் வந்து வேலைப்பாடுகள் நிறையா இருக்கு. கீழே வந்து குடஞ்சிருக்காங்க. இது வந்து கல்லுக்கெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க இந்த கோயில். ஸோ எல்லோரால் வந்து இந்த குகைகளில் வந்து நிறைய மர்மங்கள் இருக்குது. ஒரு குகைக்கு லிங்க் இருக்குது. அங்கே தெரியுது பாருங்கள் அந்த மலை. அந்த மலையில் ஆரம்பித்து இந்த பக்கம் அப்படியே இது மாதிரி புறாமே குகை தாங்க. சரிங்க, நம்ம வந்து கேவ் நம்பர் 16 வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. கேவ் நம்பர் 29 வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா திசையிலும் காட்டல, இந்த திசையிலையும் பாருங்கள் கோயிலோட பிரம்மாண்டம் தெரியும். ஸோ கேவ் நம்பர் 16 இது. 16லேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா 29க்கு போகிறோம். 29ல் தான் வந்து ஃபால்ஸே இருக்குங்க. அந்த கோவைக்கு முன்னாடி அப்படியே ஃபால்ஸே போடுவோம். வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது மாற்றணுமா அப்படின்னாலும் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், பூராமே இங்கே கேவ்ஸ் தாங்க இந்த ஹில்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேவ் நம்பர் 17. மூலஸ்தானம் மட்டும்தான் இருக்குது குகையில். இது கேவ் நம்பர் 18. ஒன்றும் இல்லைங்க, வவ்வால் வாசம் இங்கே வருது, அதனால தான் நான் உள்ளே போகல. இங்கே பார்த்தா இந்த வவ்வால் மூத்திர வாசம் தாங்க முடியல. ஸோ இதுதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. கேவ் நம்பர் 19A. அவ்வளோதாங்க, சின்ன சின்ன மண்டபம் மாதிரி அதில் கோயில் இருக்குது, மூலஸ்தானம் இருக்குது, வவ்வால் நிறையா இருக்குது, தண்ணி பாருங்க டிப்பாகுது பூரா. கேவ் நம்பர் 22. எல்லா வலையை போட்டு மூடிருக்காங்க. நந்தி தேவன் மட்டும்தான் இருக்காரு. ஒரு ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க, நீர்வழி பாதை பாருங்க. கேவ் நம்பர் 23. வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மேலே போய் பார்க்குறாங்க எல்லோரும், நம்மளும் போவோம். மேலே வந்து சிவபெருமானும் கணேசாவும் இருக்காங்களாம். இங்கே தான் குகை ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் முடிக்கப்படவில்லை. நிறையா குகை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நிற்கிது. அது என்ன காரணம்னு தெரில. இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல் இருக்குங்க. கேவ் நம்பர் 29 வந்து லாஸ்ட்டு போனோம் அங்கே மேலே. வாவ், பார்த்துட்டேன், ஃபால்ஸை பார்த்துட்டேன். கேவ் நம்பர் 29 பார்த்தாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக கொட்டிக்கிட்டு இருக்கணும் தண்ணி. வாவ், ஃபால்ஸை பார்த்துட்டேன். இங்கே ஒரு கிணறுங்க. இந்த கோயிலில் இவ்வளோ பெருசு எப்படி வெட்டியிருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த காலத்தில் எப்போ வெட்டினே எடுத்துருக்காங்க. எல்லாம் வலையை போட்டு மூடி வச்சுருக்காங்க. இங்கேருந்து நந்தியவே காணோம். கண்டிப்பாக சிவன் கோயிலாக தான் இருக்கும். நிறைய இடிச்சிருக்காங்க பாருங்கள், சைடில் எல்லாம் இடிச்சிருக்காங்க பாருங்கள். இல்லை மூலஸ்தரம் இல்லை, வெறும் இது மட்டும்தான் இருக்குது, மண்டபம் மட்டும். எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. பாப்பா பாப்பா, இங்கே ஒரு தீர்த்த கிணறு. கேவ் நம்பர் 25ங்க இது. இந்த தூணை பாருங்க, செம கலனாங்க இந்த தூண். கேவ் நம்பர் 26ங்க. ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தூண் ஒவ்வொரு கலரில் இருக்குங்க பாருங்க. உள்ளே பிரகாரம் இருக்குது, அப்படி சுற்றி வர்றது. நான் செப்பல் போட்டிருக்கனால உள்ளே போகல, நான் வெளியிருந்தே காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டாவது உள்ளே போனாலும் கோபுராவில் உங்களுக்கு வெளிச்சம் தெரியாது. பிரகாரம் சுற்றி வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு 2 பக்கம் மண்டபம், வெளியே வரலாம். அடா 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 அடா, ஃபால்ஸ் பாருங்கள், செமையாக இருக்குங்க. கேவ் நம்பர் 27. வேலைப்பாடு பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கண்ணா இந்த காலத்தில். இங்கே ஒரு குளம், சின்ன குளம், கையில் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துக்கலாம். இதாங்க நான் சொன்ன ஃபால்ஸ். கேவ் நம்பர் 29க்கு போகிற ஃபால்ஸ். 28க்கும் 29க்கு நடுவில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மலையவே குறைஞ்சி உள்ள ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் உள்ளே போகணும். நீர்வீழ்ச்சி பாருங்கள் எங்கேருந்து விழுதுங்க, 100 அடிக்கு மேலேருந்து விழுதுங்க. குளிக்கவெல்லாம் முடியாது, பார்த்துக்கலாம். பெரிய மன்னராக இருந்தால் இங்கே வந்து நீர் அடிக்கலாம் கீழே. என்ன அழகு, என்ன அழகு. கேவ் நம்பர் 28. என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு மூலஸ்தானம் இருக்காங்க அழகா. அந்த உளியோட ஓட்டம் பாருங்கள் அப்படியே. அப்போ இங்கே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஃபால்ஸ் இருக்கிறதுனால என்னமோ வவ்வால் இல்லையா என்னமோ தெரில, வெள்ளக்கான். ஆனால் இங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் இல்லைங்க. ஏதோ கூடு கட்டியிருக்கு, குருவி ஏதோ. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே மண்ணிலேயே ஒரு குருவி கூடு கட்டியிருக்குங்க. கேவ் நம்பர் 28 பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சுரங்கம் மட்டும்தான். காற்று அடித்தா பாருங்கள் எவ்வளோ தூரம் தண்ணி வருதுன்னு. இங்கே நல்லா சில்லுன்னு இருக்குங்க இந்த ஏரியாவே. இந்த கோகைக்குள்ளே மேலே ஏறி மேலே வந்து பால்கனி மாதிரி இருக்குது, அதில் நின்று பார்க்கலாம்.
பாருங்க, அப்படியே மலைத்துளி சாரல் வந்து மேலே விழுகுதுங்க. இன்னும் சூப்பராக இருக்குது, வைப் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். இங்கே ஒரு பால்கனி இருக்குங்க. வா, இது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. காட்டுறேன். பாருங்க, இந்த ஏரியாவே ஒரு குதிரை விளாட மாதிரி இருக்குங்க, ரவுண்டாக. இந்த வாட்டர் ஃபாலு, இந்த குகைகள் எல்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. எந்த அளவுக்கு வெட்டி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கேவ் நம்பர் 29 நம்ம அப்படியே இந்த வாட்டர் ஃபாலில் ரசிச்சுட்டு இந்த பால்கனியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மணி நேரத்துக்கிட்ட நான் வந்து போக்கிட்டேங்க. சரி வாங்க உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கலைநயம் நிறையா பண்ணியிருக்காங்க 29 நம்பர் கேவில். வாங்க உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ரெண்டு பக்கம் 2 யாழி இருக்குது, சிங்கம். தூண்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து கலைநயமாக பண்ணியிருக்காங்க. இங்கே இது என்ன இவ்வளோ வெறிக்குழின்னு தெரியல. அந்த அளவுக்கு செக்கு மாதிரி இருக்குது. இது ஏதோ ஒரு செக்கு மாதிரி தாங்க இருக்குது. இன்னும் தெரியல. அந்த வேலைப்பாடு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. உள்ளே போக போக இந்த குகை வந்து இருட்டு தான் பார்ப்போம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கேமராவில் காட்டுறேங்க. இந்த சாமியோட மூலஸ்தானம் இருக்குது. மூலஸ்தானம் மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான தூண்கள்ங்க. 4 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சதான் பிடிக்க முடியும். சிவலிங்கம். பால் வடிஞ்ச மாதிரி இருக்குங்க, ஒயிட் கலரில். சுற்றி வர பிரகாரம் இது. அப்படியே சுற்றி வந்து சாமி கும்பிடலாம். எந்த அளவுக்கு உளி வந்து வேலை செஞ்சுருக்கு பாருங்க. இதையும் வந்து உடைச்சிருக்காங்க பாருங்க. சாதாரணமாக இவ்வளோ பெரிய ஒரு கல்லை வந்து உடைக்கிறதுங்கிறது, உடைக்கணும்னு உடைச்சா தான் உடைக்க முடியும். இதெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இது ஏதோ ஒரு சாமி இருந்திருக்கு போல. இங்கே இல்லை, இது கல் மேடை மாதிரி தாங்க இருக்கு. வெளித்தரம்ல எப்படி வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. இங்க ஒரு மண்டபம் இருக்குங்க. இங்கதான் வவ்வால்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. சத்தம் கேக்குதுங்களா? அதே மாதிரி வவ்வால் நிறைய தொங்குதுங்க இங்க பாருங்க. எவ்வளவுதான் தொங்குது பாருங்க. எப்படி பறக்குது பாத்தீங்களா? தெரியுதா? இவ்வளோ வவ்வால்
எவ்வளோ ஓவாலுங்க, 500-600 ஓவால் இருக்குங்க. இது எங்கேயோ போகுது, எல்லாம் இதில் போயிருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே. நம்மளும் போய் பார்ப்போம். ஒரு பயம் இதில் வரலைங்க, நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். இது காட்டுக்குள்ளே போகுதுங்க. சிவபானம் குடிக்க போவாங்களோ, இருந்தாலும் இருக்கும். இது வந்து எஸ்கேப் ரூட் மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்கு. சொன்னே காணுமே. சரி, காட்டுக்குள்ளே தான் ஏன் போகுது. சுற்றிட்டு பார்க்கிங் போகுது. பார்க்கிங்க்கு வந்துடுது வெளியே. பாருங்க, இப்படி ஒரு ரூட் இருக்கிறதே வெளியே தெரியாத அளவுக்கு அந்த காலத்தில் செதுக்கி வச்சுருக்காங்க. அங்கே மறுபடியும் என்ட்ரன்ஸ் கொடுத்து போவோம் எப்படி இருக்குன்னு. கேப்பை வந்து மேலேருந்து வெட்டிட்டு வந்து உள்ளே மண்டபம் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன வழித்தடம் ரெடி பண்ணி அதில் உள்ளே கொண்டு போயிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. போகும்போது பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது. இந்த குகை மாதிரி தாங்க இருக்குது, அது எந்த மாற்றமும் இல்லை. கேவ் நம்பர் 29ங்க, கொல்லப்புற கதவு. கேவ் நம்பர் 29 உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. இது பிரம்மாண்டத்தை பார்க்க முடியுது நம்ம. பையனா, நான் உங்களை பிள்ளைன்னு நினச்சிட்டேன். முடி அப்படி வச்சுக்கிறான் வெள்ளைக்காரன். தூண் பாருங்க, இந்த தூணில் ஒரு கலர் பாருங்க. இதில் ஓட்டை இந்த பக்கம் விரல் தொட முடியுது, ரெண்டு பக்கம். இங்கே சுற்றி பார்க்குறது வீல் சேர் ஏற்பாடெல்லாம் இருக்குங்க. ஸ்பிட்டிங், ஸ்மோக்கிங் அண்ட் த்ரோயிங் லிட்டர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் போட்டிருக்காங்க. அவளையே அவனும் கடைப்பிடிக்க மாட்டேன். அங்கே பாருங்க, அங்கே ஒரு மூலஸ்தானம், இங்கே ஒரு மூலஸ்தானம். சிவன் ஓம் நம சிவாய. கார்டனிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்கிருந்து ஃபால்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு பாருங்க. நிறைய பாருங்க, அப்படியே கர்வாக இருக்கு. அந்த பாறையை பொளந்து பால்கனி கட்டியிருக்காங்க. நம்ம பிளானிங்க உண்மையிலேயே வேறு லெவல். கேவ் நம்பர் 29ஓட என்ட்ரன்ஸ் இது தாங்க. அது வந்து கொல்லப்புறங்க ஃபால்ஸு. கொல்லப்புறம்னா அது வந்து படிக்கட்டு உப்பை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பால்கனியோட சரி, பால்கனிலேருந்து ஃபால்ஸு பார்க்கலாம்.
எலிவேஷன் எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். அப்படியே மேலே வெட்டி உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. கைஸ் 30 to 34 கேவ்ஸ் வந்து என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப தூரம். அந்த மலை இருக்குது பாருங்கள், அந்த மலைக்கு அந்த பக்கம் சைடில் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து அவ்வளோ தூரம் இப்போ நடந்து போக முடியாது, எனர்ஜி இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. ஸோ இப்போ போயிட்டு நம்ம டேரெக்டாக லஞ்ச் பண்ணுவோம். மணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12 போகுது. இந்த ஹில்ஸில் ஏறி இறங்கி எனக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிப்போச்சு. கைஸ் 15 கேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது புத்திசம் ஜெயினிசம் தான் இருக்கும். மான்ஸ்ட்ரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் லாக் பண்ணல. அதனாலன்னு இல்லை, ரெண்டாவது எனக்கு ரொம்ப கேர் ஆகிடுச்சு. அது நடக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணும். போயிட்டு வந்து ஈவினிங் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்தளவுக்கு இடம் இருக்குது. பட் காலையில் சாப்பிடாம வந்தது, அதனால தான் நான் இப்போ வந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். See you. Stay tuned.